2 ஸ்பூன் போதும். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப். தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தஞ்சாவூர் அரசு மருத்துவமனை மகப்பேறு வார்டில் ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவால் ஏப்ரல் 24ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. பணியில் இருந்த ஒப்பந்த பணியாளர்களான செக்யூரிட்டிகள், உதவியாளர்கள், செவிலியர் பயிற்சி மாணவியர் என பலரும் தங்கள் உயிரை பணயம் வைத்து பெண்கள், குழந்தைகளை உடனடியாக வேறு கட்டடத்திற்கு மாற்றினர். இதனால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஆய்வுக்கு வந்த கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் துரிதமாக செயல்பட்ட ஒப்பந்த பணியாளர்களை பாராட்டி மூச்சு திணறலால் 2 மட்டுமே பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் ஒப்பந்த பணியாளர்கள் 41 பேருக்கு மூச்சு திணறல், நுரையீரல் பாதிப்பு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டு அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு போதிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை. டாக்டர்கள் கேவலமாக பேசுவதாக உறவினர்கள், பணியாளர்கள் வேதனை தெரிவித்தனர். சிகிச்சை பெறுவோர் கூறியதாவது: தீ விபத்து ஏற்பட்ட கட்டடம் முழுவதும் புகை சூழ்ந்தது. எங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் அனைவரையும் காப்பாற்றினோம். அப்போது புகையால் எங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. நாங்கள் சிகிச்சைக்காக சேரவில்லை, அரசிடமிருந்து ஏதாவது பணம் கிடைக்கும் என படுத்தியிருப்பதாக டாக்டர்கள் மனதை புண்படுத்தும் வகையில் பேசுகின்றனர். கலெக்டரும் 2 மட்டும் பாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். 41 பேர் சிகிச்சையில் இருப்பதை மாவட்ட நிர்வாகம், மருத்துவமனை நிர்வாகம் மறைத்துவிட்டது என்றனர். தஞ்சாவூர் மருத்துவமனை நிலைய அலுவலர் செல்வம் கூறுகையில், விபத்தில் 41 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் உள் நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு நுரையீரலில் பரிசோதனை செய்துள்ளோம். முடிவுகள் வந்த பின் அனைவரும் வீடு திரும்பலாம். சிகிச்சை தேவைப்பட்டால் அளிக்கப்படும் என்றார். இந்த சூழலில் பரிசோதனை முடிவு, சிகிச்சை நிலை பற்றி எந்த தகவலையும் தெரிவிக்காமல் 41 பேரையும் நேற்று மருத்துவமனை நிர்வாகம் அவசர கதியில் டிஸ்சார்ஜ் செய்துள்ளது. இதை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட பணியாளர்களுடன் தாசில்தார் பேச்சு நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.